எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக மக்களே நல்லா உங்களுக்கே தெரியும் இந்த விஷயம் நான் சொல்கிறது. இருந்தாலும் ஒரு தடவை நான் இதை திரும்ப சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். திமுக அமைச்சர் மூத்த அமைச்சர் ஐயா பொன்முடி அவங்க தமிழக மக்களை ஓசில் நீ பண்ணுறது ரிப்போர்ட்டு கேவலமாக பேசுனாங்க இல்லையா மக்களே? எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி சென்னையில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. தூய்மை பணியாளர்கள் பஸ்ஸில் ஏற போயிருக்காங்க. அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஓட்டுநர் அவங்கள தவறாக பேசியிருக்காரு. நீ ஓசு பஸ்ஸில் ஏறுற அப்படின்னு சொல்லி தவறாக பேசியிருக்காங்க. அதையும் மீறி அந்த அம்மா கொஞ்சம் எமோஷனில் கொஞ்சம் பேசினதுக்கு பச்சையாகவே தப்பாக பேசியிருக்காரு. நீ பஸ்ஸுக்குள்ளே எங்கூட இது மாதிரி நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லி தப்பாக பேசியிருக்காங்க. தவறான வார்த்தை சொல்ல நான் விரும்பலை. உங்களுக்கே தெரியும் என்ன சொல்ல வந்தேன்னு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஓசில் நீ இருக்கிற ஓசு பஸ்ஸில் போகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை தமிழக அரசு பணியாளர்கள் வாயில் எப்படி வந்தது? இந்த உரிமையை யார் கொடுத்தா? அவங்களுடைய மைண்டில் இவங்க தமிழக மக்கள் ஓசில் பயணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யார் மைண்டில் ஏற்றி விட்டது? நீங்களே சொல்லுங்கள் மக்களே. அதாவது முதலமைச்சராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், எல்லாருமே இவங்களாக இருக்கட்டும், இவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், இவங்க தான் மக்களை ஓசில் பயணம் பண்ணுறாங்க. ஓசில் இவங்க தான் இருக்காங்க. எல்லாருமே சரி, சாப்பிட்ற முதல் கொண்டு, அதாவது திங்கிற முதல் கொண்டு எல்லாமே இவங்க தான் ஓசில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எம்எல்ஏ ஹாஸ்டல்னு ஒன்று இருக்குது. அந்த எம்எல்ஏ ஹாஸ்டல் எதுக்கு மக்களே சொல்லுங்கள்? எம்எல்ஏக்களோட ஆட்கள் தங்கிறதுக்கு தான். அது ஓசில் தான். அப்போ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, யார் ஓசில் இருக்காங்க, யாரை ஓசில் போகிறீங்கன்னு நீங்கள் சொல்லணும். மக்கள் இதை கேட்டாங்களா? எங்களுக்கு இலவசமாக கொடுங்க, மகளிர் உதவித்தொகை 1000 கொடுக்க சொல்லி கேட்டாங்களா? மக்களை எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள் மக்களே. அப்போ இலவசங்கிறது எந்த இடத்துல ஒன்று இருக்குதோ அந்த இடத்துல பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. நமக்கான ஏமாற்றங்கள் அங்கே அதிகமாக இருக்குது. தமிழக மக்களை இலவசம்னு சொல்லி ஏமாத்துறாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை மக்களை. நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் போட்ட பதிவுக்கு திமுகவில் தலைவர் ஸ்டாலின் ஐயா தான் நல்ல தலைவர்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இப்போ நான் போட்ட பதிவுக்கு நீங்கள் தைரியம் இருந்தால், உங்களுக்கு திராணி இருந்தால், உங்களுக்கு வெக்கமான ரோசம் சூடு சொரணை இருந்தால் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். யார் ஓசில் போகிறாங்க, யார் காசு கொடுத்து போகிறாங்கன்னு சொல்லுங்கள். தமிழக மக்கள் கேட்டாங்களா? எங்களுக்கு ஓசில் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் பயணம் பண்ண சொன்னாங்களா? இது எல்லாத்தையும் ஒழிக்கணும் மக்களே. 2026 விஜய் அவர்களை சிஎம்மா ஆக்கி